வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் இருக்க கேஎஸ்ஆர் பெங்களூர் ஜங்ஷனில் தாங்க நம்ம இப்போ இருக்கோம். ஸோ கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் டவுன் மதுரைக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம். எப்பயும் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து மதுரைக்கு வந்து வாரத்துக்கு 6 நாள் ஆப்ரேட் பண்ணக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அப்புறம் வருஷத்தில் 360 நாள் ஆப்ரேட் ஆகக்கூடிய எஸ்எம்டி பெங்களூர் டு நாகர்கோவில் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் டு தூத்துக்குடி வரைக்கும் போகக்கூடிய தூத்துக்குடி எக்ஸ்பிரஸுங்க. இந்த 2 ட்ரெயினை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டயத்தில் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ரன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் வரனால இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினை வந்து மைசூர் டு தூத்துக்குடிக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே. ஸோ அந்த ட்ரெயினில் நம்ம இன்னைக்கு கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகிறோம். இந்த வண்டி வந்து பெங்களூருக்கு நைட்டு 9:35க்கு வரப்போகுதுங்க. ஸோ அதில் ட்ராவல் பண்ணி நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து மதுரை வரைக்கும் போகிறோம். என்னோட சேர்ந்து இந்த விலாக பார்க்க ரெடியாக இருங்க. வெல்கம் பேக் டு பாலாஜி ட்ராவல் சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க அப்படியே கேஎஸ்ஆர் பெங்களூரில் போயிட்டு நம்ம விலாக கண்டினியூ பண்ணுவோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:15 ஆகுதுங்க. ஸோ நம்ம ட்ரெயினுக்கு வந்து இன்னும் பிளாட்ஃபார்ம் வந்து அலோகேட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின், ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் அலோகேட் பண்ணுவாங்க. 9:45க்கு பார்த்தீங்கன்னா வண்டி உள்ளே வர மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:35 டிபேட் ஆகணும். ஒரு 10 நிமிஷம் டிலே வண்டி வந்துட்டு இருக்கு. நம்ம ட்ராவல் பண்ணி போகக்கூடிய ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 06283ங்க. ஸோ ஸ்பெஷல் ட்ரெயின் ஆன் பண்ணுறதுனால தான் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0ல் ஸ்டார்ட் ஆகுது. அதே கமர்ஷியல் ட்ரெயின்ஸாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2ல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? கேஎஸ்ஆர் பெங்களூருடைய அன்ரிசர்வ் டிக்கெட் கவுண்டருங்க. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். ஸோ வாங்க அப்படியே இந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போவோம். ஸோ கேஎஸ்ஆர் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் போகணும்னா ஸ்டெப்ஸ் ஏறுறதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் இருக்குங்க. அதெல்லாம் போகணும். நம்ம எஸ்கேலேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்குது, ஸ்டெப்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்குங்க அந்த பிரிட்ஜு போகிறதுக்கு. ஸோ நம்ம எஸ்கேலேட்டரில் போவோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்து 5 அலோகேட் பண்ணிக்காங்க நம்ம வண்டிக்கு. ஸோ வாங்க அப்படியே பிளாட்ஃபார்ம் 5 தான் போகிறோம் இப்போது. Mysuru, Tirupati, T2 Special Express. Coming from Mysuru Junction on Tirupati, is expected to arrive at 21 hours, 45 minutes on platform 5. ஸோ நீங்கள் முன்னாடி கிளிப்பில் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருப்பீங்க. பொங்கல் ஸ்பெஷல் ட்ரெயினே சொல்லி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 5ல் வந்து பிளாட்ஃபார்ம் 5ல் வந்து வண்டி வரப்போகுதுங்க. ஸோ வாங்க அப்படியே இறங்குவோம். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்கால டைம் நான் பார்க்கும்போது ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சுங்க. 3rd டயரும் 2 டயரும் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3rd டயரில் ஒரு 100 சீட்டும் 2 டயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 சீட் இருந்துச்சுங்க. இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள் வந்துருக்கு. ஸோ மேபி ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை ஃபுல்லாகவும் இருந்துக்கலாம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஐசிஎஃப் ரேக் தாங்க. ஓகேங்களா? ஐசிஎஃப் ரேக்லாம் வரும். வண்டி கேஎஸ்ஆர் பெங்களூர் அவுட்டரில் இருக்குது. ஸோ வண்டி உள்ளே வந்தோடனே நான் வந்து கவர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பரில் வந்து போர்டு ஆகிறதுக்கு நிறைய பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், நான் நினச்சி கூட பார்க்கல வண்டிக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு. அவ்வளோ பேர் இருக்காங்க. மேக்ஸிமம் க்ரௌட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கோவில்பட்டி தான் போகுது. நம்ம ட்ராவல் பண்ணி போகக்கூடிய ட்ரெயினுடைய கோச் காம்பன்சேஷன் பார்க்கலாமா? இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு அப்புறம் ஒரு எஸ்எல்ஆர்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 2 டயர் 3 கோச்சும், ஏசி 3rd டயர் 6 கோச்சும், ஸ்லீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8 கோச் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு எஸ்எல்ஆர்டி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் அன்ரிசர்வ் கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்குங்க. இந்த வண்டி வாரத்துக்கு 2 நாள் பொங்கல் லீவ்னால வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று வெள்ளிக்கிழமை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து வந்து டிக்கெட்டே கிடையாதுங்க மைசூரில் தூத்துக்குடி போகிறதுக்கு. ஸ்பெஷல் ட்ரெயினில் டிக்கெட் போட்டாலே இதாங்க பிரச்சனை. வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. ரெகுலர் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஆன் டைமில் விட்டுருவாங்க. பட் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுருவாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் டிலே. 9:15 வந்து 9:25 வண்டி எடுக்கணும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:50 ஆகுது. நம்ம பிளாட்ஃபார்ம் 5ல் தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா வண்டி இன்ன வரைக்கும் வரல. நம்ம செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அவுட்டரில் நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கிது. ஸோ வண்டி எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியல. ஸோ வந்தோடனே உங்களுக்கு வந்து டைப் பண்ணி வைக்கிறேன் எத்தனை மணிக்கு வருதுங்கிறத. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து 9:55 நிமிஷத்துக்குள்ளே வருதுங்க. ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வேக் 9 க்ரீன் கலர் லோக்கோ தான் ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லோக்கோவில் ஐசிஎஃப் ரேக்கில் நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துக்கிட்டு இருக்குங்க.
கிருஷ்ணராஜபுரத்துடைய வேக் 9. ஸோ எஸ்எல்ஆர்டி தான் இருக்கு, அன்ரிசர்வ் கிடையவே கிடையாது இந்த வண்டிக்கு. ஏசிங்க 2 டயர் ஏசி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 1 2 3ங்க, 3 2 டயர் ஏசி இந்த பொங்கல் ஸ்பெஷல் வண்டிக்கு. 3rd டயர் ஏசி பார்த்தீங்கன்னா 6 இருக்குங்க மொத்தம். 1 2 3 4 5 6 3rd டயர் ஏசி. வண்டி வந்து பெங்களூர் தான் ஃபுல்லாகும் போல். ஸ்லீப்பருங்க S1 S2 சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே உடைய வண்டி SWR மோட்டர் பார்த்தீங்களா. ஸோ மொத்தம் 8 ஸ்லீப்பர் இருக்கு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 ஸ்லீப்பர், பேக் சைட்லேயுமே ஒரு SLRD இருக்குங்க. ட்ரெயினோடைய ஃபுல் கோச்சஸ் இந்த ட்ரெயினோடைய ஃபுல் கோச் காம்பன்சன் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற கோச் வந்து S5. ஸோ இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி போகிறோங்க. ஸோ போர்டு இல்லை, ஜெராக்ஸ் பேப்பர் ஒட்டியிருக்காங்க பிரிண்ட் அவுட்டை. 06283 06284 மைசூர் தூத்துக்குடி மைசூர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் வந்து அந்த இது கோச் காம்பன்சன் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லைங்க. அதனால் மக்கள் எங்கே கோச் இருக்குது என்னங்கிறது தெரியாமல் அடித்து பிடிச்சி போய்கிட்டு இருக்காங்க. பாருங்க, வண்டி மேக்ஸிமம் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் தாங்க. வாங்க அப்படியே நம்ம கோச்சுக்குள்ளே ஏறுவோம். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கோச் வந்து உட்காந்துட்டோங்க. நமக்கு கிடச்சிருக்க சீட் வந்து பார்த்தீங்கன்னா சைடு அப்பரு. ஆக்சுவலாக நான் ட்ராக் சைடு வந்து இருக்குங்க. எப்படி கவர் பண்ண போகிறேன்னு தெரில. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்டி ஆல்மோஸ்ட் கேஎஸ்ஆர் பேங்க்லேயே ஃபுல்லாகிருச்சுங்க. ஸோ வண்டி போகிற ரூட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா போக ஒன்றா பார்க்கலாமே. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணி போகக்கூடிய இந்த வண்டியோட ரூட்டை வந்து சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக போகக்கூடிய மைசூர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸுடைய ரூட்டு தாங்க இந்த வண்டி போகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி சேலம் ஈரோடு போய்ட்டு ஈரோடில் இன்ஜின் சேஞ்ச் பண்ணி கரூர் வரும். பட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து நாமக்கல் வழியாக பார்த்தீங்கன்னா கரூர் ரீச் ஆகி, கரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வழியாக மதுரை போய்ட்டு, மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ரீச் ஆகுது அந்த வண்டி. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி 3 நிமிஷத்துக்கு டிபார்ட் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் தான் ஹால்ட்டிங். ஸோ வாங்க ஏறுவோம். கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஸ்டாப்பிங் பெங்களூர் கண்டோன்மெண்ட் தாங்க. கண்டோன்மெண்ட் விட்டோம் டேரெக்டாக வந்து நமக்கு ஓசூர் தான் ஸ்டாப்பிங். உள்ள இருக்க கார்மிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஸ்டாப்பிங் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் தூத்துக்குடி ரெகுலர் வண்டி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வண்டி கார்மிலர் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வண்டி ஸ்பெஷல் ட்ரெயினால அந்த ஸ்டேஷன் கொடுக்கவே இல்லைங்க. சென்னை சென்ட்ரல் டு கேஎஸ்ஆர் பெங்களூர் சதாப்தி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இப்போ பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுக்குள்ளே அரைவல் ஆகுதுங்க.
இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ்லாம் செம்ம டிமாண்டு பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் வந்து இறங்குறாங்கன்னு. வா ஒரு நாள் ட்ராவல் பண்ணணுங்க இந்த வண்டியிலலாம். பெங்களூர் ஈஸ்ட் ஸ்டேஷனுங்க, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு அப்புறம் இவ்வளோ பேர் போர்டிங் ஆகிருக்காங்க. ஸோ நம்மளோட இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் ஆக்குபைட் ஆகிருக்காங்க. மீதி பேர் ஒசூரில் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஒசூரில் வண்டி ஃபுல் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க இந்த ட்ரெயினுடைய ஸ்டாப்பிங்ஸோட நோட் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு அப்புறம் பெங்களூர் கண்டோன்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒசூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, வாஞ்சிமணி, ஆச்சு, தூத்துக்குடி, மேலூர், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. இந்த வண்டி வந்து மார்னிங் 11 o'clock வந்து ரீச் ஆகுதுங்க. நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் பயப்பனையில் வந்து நின்றுச்சுங்க. ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு லைனு. இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒசூர் போகிற லைன் வந்து பிரியும். ஸோ மெயின் லைனில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒசூர் போகிற லைனை பிடிக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறனால சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து ஹால்ட் பண்ணிடுவாங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நிற்கிது. ஸோ எவ்வளோ நேரம் வண்டி டிபார்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. சிக்னல் கிளியராக ஆகலைங்க. ஸோ நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரம் லைனில் இருந்து இப்போ ஒசூர் லைன் போகிறதுக்கு மாறிடுச்சுங்க. ஸோ இந்த டபுள் ட்ராக் லைன் கிருஷ்ணராஜபுரம் லைனு, இப்போ நம்ம போகிற லைன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ராக் லைனுங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேலம் போகிற வரைக்கும் சிங்கிள் ட்ராக் தான், டபுள் ட்ராக் இருக்காது. இந்த லைன் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூருக்குள்ளே வராமல் அப்படியே எலங்கா பனாஸ்வாடி வழியாக வரக்கூடிய லைனுங்க. டிராஃபிக்கை பாருங்க, டிராஃபிக்கு பஞ்சமே இருக்காது பெங்களூரில், அவ்வளோ டிராஃபிக்குங்க. பாருங்க மணி 10:30 10:30 மணிக்கு டிராஃபிக்கு. பரவாயில்லைங்க, வேக்னை 100 கிட்ட போகுதுங்க. அந்த கேபின் தாண்ட வரைக்கும் ஸ்லோவாக வண்டி வந்துச்சு, அது தாண்டினதுக்கப்புறம் நல்ல ஸ்பீட் எடுத்துருச்சுங்க. ஐடி கம்பெனி பாருங்கள், பில்டிங் பயங்கரமாக இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:25 ஆகுதுங்க. நம்ம ட்ரெயின் வந்து ஒசூர் ஸ்டேஷன் அரைவில் இருக்குது. செம்ம கிளைமேட்டு, செம்ம கூலிங் இந்த ஸ்டேஷனில். ஒரு 2 நிமிஷம் ஹால்ட்டிங் அப்புறம் 11:28 வண்டியை வந்து ஒசூர் ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப்பிங் வந்து தருமபுரி தான்.
கைஸ் ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ ஒசூர் வந்து டிபேட் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் டெலிவரி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ மார்னிங் வந்து நமக்கு 8:15 டைம் மதுரையில் எத்தனை மணி ரீச் எனக்கு இப்போ வரைக்கும் கணிக்க முடியலைங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க போகிறோம். மார்னிங் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். இந்த ட்ரெயின் தகவல் மீதி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மீதி தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் போல் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒசூர் வரை கவர் பண்ணிட்டோம், நல்லா தூங்கிட்டோம். இப்போ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லுக்கு நியரில் இருக்குங்க. ஸோ எரியோடு ஸ்டேஷனை இப்போ ஸ்கிப் பண்ணோம். அங்கே ஒரு வண்டி நின்றுச்சு. அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்த்து டூர் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி வண்டி தான் அது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து செம்மையாக இருங்க. அப்படியே மழை வேகமாக இருக்குது. சூரியன் வரல. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ஆகும்போது நம்ம வண்டி 1/2 மணி நேரம் நிலையாக போய்கிட்டே இருக்குது. பரவாயில்ல, 1/2 மணி நேரம் நிலையாக ரொம்ப கம்மி என்னை பொறுத்தளவு. நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேலம் அருகே 1 மணி நிலையாக வந்திருக்கு. சேலத்துக்கு அப்புறம் நாமக்கல் கரூர்னால அப்படியே ஸ்டாக்கிங் இருக்கும்போது இது பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் நிலையாக கரூர்லேருந்து கிளப்பி நியர்பை திண்டுக்கல் இருக்குங்க வண்டி. ஸோ வாங்க, திண்டுக்கலுக்கு அப்புறம் டபுள் ட்ராக்கு எப்போ ஆப்போசிட் ட்ரெயின்ஸ் நிறையா வரும், அதெல்லாம் கவர் பண்ணி காமிக்க பாருங்கள். திண்டுக்கல்லை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷனுடைய இதில் இருக்குங்க. ஆக்சுவலாக திண்டுக்கல் தன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி போகக்கூடிய ரூட்டும், இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி வர கரூர், ஈரோடு போகக்கூடிய ரூட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணப்பாறை, திருச்சிராப்பள்ளி போகக்கூடிய ரூட்டுங்க. திண்டுக்கல் தான்னா இந்த 3 ரூட் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் வந்து பொள்ளாச்சி, பழனி அந்த ரூட்டுங்க. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து மணப்பாறை, திருச்சி ரூட்டு வரும். ஸோ இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, மணப்பாறை, திண்டுக்கல் ரூட்டுங்க. திண்டுக்கல் ஜங்ஷனுங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி 15 நிமிஷம் ஆகுதுங்க. நம்ம வந்து உள்ளே அரைவல் ஆகிட்டு இருக்கு. 7:02க்கு வரணும். பார்த்தீங்கன்னா வண்டி 7:15க்கு வந்திருக்கு. ஸோ ஸ்லாக்கிங்லாம் கணக்கு பண்ணி டிலே ஹவர் குறைஞ்சிருக்குங்க. ஸோ திண்டுக்கல் ஜங்ஷன் நம்ம வண்டி வந்துருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீ போர்டிங் இருக்காங்க. ஒரு ஆவரேஜான டீ போர்டிங்க. இந்த வண்டிக்கு போர்டிங் மதுரை கேஎஸ்ஆர் பேங்கில் அதிகமாக இருக்கும். டீ போர்டிங் பார்த்தீங்கன்னா மதுரை தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா என்னோட கோச்சில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்ட்ட மதுரை போர்டிங் தாங்க. திண்டுக்கல் ஜங்ஷன் நம்ம வண்டி வந்துருச்சு. நான் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின் சிக்னல்லாம் கிடைக்காம ரொம்ப டிலே ஆகிற அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் டிலேவாக தான் வண்டி வந்து உள்ளே அரைவலாக இருக்குது. இப்போதைக்கு திண்டுக்கல்ல சூடாக ஒரு கப் டீ வாங்கிங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் கிராசிங் இருக்குது, அப்புறம் வைகை கிராசிங் இருக்குது, அப்புறம் வந்தே பாரத் கிராசிங் இருக்குது. நல்ல கிராசிங்ஸாக இருக்குது. மதுரை போகிற வரைக்கும் நமக்கு ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி 23 நிமிஷங்க. இப்போ ட்ரெயினை வந்து திண்டுக்கல் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் பண்ணுறாங்க.
ஸோ வாடிப்பட்டி ஸ்டேஷனில் நம்ம வண்டிக்கு சிக்னல் கிடைக்காம இப்போ நிற்க போகுதுங்க. ஸோ வாடிப்பட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஒரு வண்டி வந்து உள்ள அரைவல் ஆகிருக்கு. மதுரை டு கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸுங்க. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வாடிப்பட்டிக்குள்ள அரைவல் ஆகி நிற்கிதுங்க. வியா பழனி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் போகிற வண்டி. دي لا موارد يلا رسم لك ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரையோட அவுட்டர் கேபினுக்கு வந்துட்டோங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா மதுரை அவுட்டர் கேபினில் இருக்குது. முக்கியமான சிக்னல் மதுரையோட ஹோம் சிக்னல். சிக்னல் கிளியர் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா வண்டி பிளாட்ஃபார்ம்குள்ளே போகும். ஃபஸ்ட்டு சிக்னல் வந்து கிளியர் ஆயிடுச்சு. செகண்ட் சிக்னல் வந்து அந்த பாலத்து கீழே இருக்குங்க. வைகாத்து பாலம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பாலத்து கீழே இருக்கும். எதாச்சும் வண்டி கிளியர் ஆகலை நினைக்கிற சிக்னல் வண்டி நிப்பாட்ட போகிறாங்க. நல்ல கிளைமேட்டுங்க. வா சிக்னல் கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ஹாரன் அடிச்சிட்டாங்க. சிக்னல் கிளியர்டு. பிளாட்ஃபார்ம் எத்தனை?
ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிலேயோட நம்ம ட்ரெயின் வந்து மதுரை ஜங்ஷன் அரைவில் இருக்குங்க. ஸோ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீபோர்ட் ஆகுறாங்க மதுரையிலேயே. வாங்க வெளியே போய் வீடியோ எண்ட் பண்ணலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் டவுனுக்கு ரீச் ஆகிட்டோங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் மாதிரி தெரிலங்க. ஒரு கமர்ஷியல் ட்ரெயின் எப்படி ரன் ஆகி வருமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ப்ரியாரிட்டி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுங்க. ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் டிலேயோட நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஜங்ஷன் அரைவில் இருந்துச்சு. பொங்கல் டயத்தில் மட்டும் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுவாங்க, மற்ற நேரத்தில் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து மைசூர்லேருந்து கிளம்பி இன்றைக்கி சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வழியாக தூத்துக்குடி ரீச் ஆகிடும். திருப்பி தூத்துக்குடிலேருந்து கிளம்பி மைசூருக்கு ஞாயிற்றுக்கிழமை ரீச் ஆகுங்க. திருப்பி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6:30 மைசூர்லேருந்து எடுத்து மறுநாள் காலைல 11 மணிக்கு தூத்துக்குடி ரீச் ஆகுது. திருப்பி அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து எடுத்து மதுரை பெங்களூர் வழியாக மைசூர் ரீச் பண்ணுறாங்க. பொங்கல் முடிஞ்சு இந்த வண்டி இருக்குது. இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அனைவருக்கும் டாடா பை பை, see you.